ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இப்போ ஆங்கில வருடப்பிறப்புன்றதுனால இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் ப்ரெட் பிரியாணி செய்யலாம் இருக்கிறேன். அதை நான் செய்யறத வீடியோ போடுறேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். குக்கர் வச்சு எண்ணெய் காட்டுறேன். குக்கர் வச்சுட்டு அதில் ஆயிலும் நெய்யும் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றினேன். ஆயில் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு இது பாருங்கள், இதெல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து ஆட் பண்ணணும். இதில் நான் வதங்கினதும் காட்டுறேன் உங்களுக்கு. ஷார்ட் பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிச்சு பொன்னிறமாக. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 3-4 தக்காளி 2 கரிசிக்கு போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த ப்ரெட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ப்ரெட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு வச்சுக்கணும். பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூனு சில்லி பவுட்ரு காரத்துக்கு போட்டுக்கின்னு, கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் வாசனைக்கு போட்டுட்டு, அப்புறம் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். நல்லா எண்ணெயில், ஏன்னா எண்ணெயில் வெங்காய தக்காளி வதக்கும் போதே இந்த தூளெல்லாம் போட்டோம்னா தான் அந்த கலர் வரும். வதக்கியாச்சு. இப்போ புதினா, கொத்தமல்லி நல்லா கழுவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. ஒரு 2 ஸ்பூனு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அதில் தயிர் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், புளிப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் 2 அழகு அரிசி போட்டிருக்கேன். அதில் 3 அழகு தண்ணி ஊற்றுறேன் நான். ஏன்னா இதுவே கொஞ்சம் கிரேவியாக இருக்கிறதுனால 3 அழகு தண்ணி ஊற்றுறேன். 4 அழகு ஊற்றணும், நான் 3 தான் ஊற்றுறேன். அவ்வளோதான். 3 அழகு ஊற்றிட்டு உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பு திட்டமாக போட்டுக்கணும். உப்பும் போட்டாச்சு. அது உப்பு எவ்வளோ, காரம் எவ்வளோ தேவைன்றதை இப்போ பார்த்துக்கின்னு நல்லா கொதி வரட்டும். கொதி தான் அரிசி போட்டு விசில் போட்டுக்கலாம். நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது தான் அரிசி போடணும். இதில் அரிசி நல்லா வடிகட்டி வச்சுருந்தேன், பாஸ்மதி ரைஸு. அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு உப்பு காரெல்லாம் பார்த்துட்டேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ கிண்டி விட்டுட்டு விசில் போட்டுட்டு ஒரு 4-5 விசில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு, இதை பாருங்கள், ப்ரெட்டு ஓப்பன் பண்ணும்போது இந்த ப்ரெட்டை போட்டு கிளறிட்டு, இந்த ப்ரெட்டை போட்டு கிளறிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு எடுத்து பரிமாறி சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் பரிமாறும்போது காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பிரிஞ்சி வெஜிடபிள். பாருங்கள், ப்ரெட் பிரியாணி கொதிக்க இருக்குது. பாருங்கள் ப்ரெட் பாருங்கள். இதில் ப்ரெட் பிரியாணி, தயிர் பச்சடி. வாங்க சாப்பிடுங்க. என்னோடய வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.